இந்து அறநிலையத்துறை சார்பில் அறங்காவலர் தேர்வு பண்றோம். அந்த குழுல அர்ச்சனா கல்பாத்தி ஆகுறதுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கு. பாடகர் வேல்முருகன் அப்படின்னு ஒரு வரிசை நீண்டுட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கு அறிவு வேணுமா வேணாமா? கேட்கறது என்னன்னா, நீ சினிமா ப்ரொடியூசராக இருந்தா யார் நல்லா கதை சொல்றா, யார் நல்லா ஒளிப்பதிவு செய்கிறா, யார் நல்லா பாட்டு பாடுறான்னு தேர்வு செய்யறதுக்கு உனக்கு அது நீங்க என்ன செய்யலாம்னா, அதுக்கு சினிமா அவார்டு கமிட்டி இருக்கு. மாநில அரசின் சிறந்த படங்களை தேர்வு செய்யறது, கலைமாமணி பட்டம் யாருக்கு கொடுக்கணும், அது மதுரை முத்துக்கெல்லாம் குத்துந்தான் சார். ஆமா, அதுல எல்லாம் நீங்க இந்த மாதிரி ஆட்களை வைத்துக் கொள்வதில் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க அவங்க எந்த அளவுக்கு கட்சி நடத்துறாங்கன்னா, ஒருத்தர் தொகுப்பாளராக இருக்கிறாரு கடந்த காலங்களில், அவரை நீங்க சட்டமன்ற வாய்ப்பு கொடுத்து அமைச்சராக்கிட்டிய ராஜ்மோகன், அவரை மறுபடியும் தொகுப்பாளராக்கலாமாங்க? நீ யோசிச்சு பாருங்க. ஆளுமைகள் கிடையாது, ஆட்கள் இருக்கா, ஆளுமைகள் கிடையாது. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. ஆட்கள்ங்கிறது என்னன்னா, ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இருக்கான், அல்லது ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கான பேர் கூட இருக்கான். அறிவுடையவன், தகுதி மிக்கவன், கல்வியாளன், பொதுநலம் சார்ந்தவன், மக்களால் மதிக்கப்படக்கூடிய இடத்தில் இருப்போம். அந்த மாதிரி கேட்டகரி இருக்குல்ல, ஆளுமைகளின் எண்ணிக்கை உங்கள்கிட்ட இல்லை. அப்ப இன்னும் நீங்க தத்தியா இருக்கிறது, பேசுவதற்கு தடுமாறுவது, தகவல் சொல்வதிலே உங்களுக்கு பதட்டமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? இப்போ இவ்வளவு நாள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நேற்று தான் கொஞ்சம் முதலமைச்சர் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. இறுக்கம் அவருக்கு கொஞ்சம் போயிருக்கு. முதல் முறையாக சட்டமன்றத்தில் சிரித்த விஜய். ஆமா ஆமா. அப்ப அவருக்கு சிரிக்கிறதுக்கே இவ்வளவு நீண்ட 100 நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏறத்தாழ 100 நாள் தானே சினிமாவில் படம் வெற்றிக்கு முன்னாடி அடையாளம். இப்போ தானே 3 நாள் ஆக்கிட்டாங்க. 100வது நாள் செலிப்ரேஷன். 100வது நாள்ல தான் அவருக்கு ஸ்மைல் வருது அப்படின்னா, இப்போ தான் அவருக்கு இறுக்கம் தளர்ந்து இருக்கிறார், ரிலாக்ஸ் ஆயிருக்காரு. இப்பதான் ஒட்டுமொத்தமா நாட்டாமைங்கிறது சட்டவிரோதமானது. இப்போ நாட்டாம குடும்பம்னா சட்ட விரோதமானவர்களின் குடும்பம். நான் ஒரு சமூக விரோதி அப்படின்னு டிக்ளேர் பண்றதுதான் அது நாட்டாம குடும்பம். இதை ஒரு பெருமையா வேற அவர் சொல்றாரு. சமூக விரோத குற்றங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு நாட்டாமைகள் காரணமா இருக்கான். கௌரவப்படுகொலை, ஆணவ படுகொலை பல குற்றங்களுக்கு அவர்கள் துணை போயிருக்கிறாங்க. அதை சொல்வது என்பது அவமானகரமானது. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அந்த பதவி போகிறது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆட்சிக்கு வந்த உடனே அவருடைய ஆஸ்தான ஜோசியருக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க. அது கூட்டணி கட்சிகளுடைய எதிர்ப்பால் அது பின்வாங்கப்பட்டது. இன்னுமே அவருக்கான இடம் தேர்வு நடந்துட்டு இருக்கதா செய்தியில் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, அவருடைய ப்ரொடியூசர்களுக்கு இந்து அறநிலையத்துறை சார்பில் அறங்காவலர் தேர்வு பண்ணுறோம். அந்த குழுல அர்ச்சனா கல்பாத்தி ஆகுறதுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கு. பாடகர் வேல்முருகன் அப்படின்னு ஒரு வரிசை நீண்டுட்டே போயிட்டு இருக்கு. அவருடைய பாதுகாப்பாளராக இருக்கிற அவர் ஹைட்டா நின்றுட்டு இருப்பார்ல, அவருக்குமே ஒரு பதவி கொடுக்க போறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்களை எப்படி சார் பார்க்கலாம்? இல்லை, அறங்காவலர் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஏற்கனவே சேவை மனப்பான்மை உள்ளவர்கள், அந்த கோவிலை வைத்து கொண்டு அன்னதானம் கொடுக்கறது, அந்த ஊருக்கு ஏதாவது நன்மை செய்கிறது அப்படின்னு சில வேலைகளை செய்வாங்க. நீங்கள் கோவிலுங்கிறது மக்கள் ஒன்று கூடுகிற இடம். பக்தியின் பெயரால் மக்கள் ஒன்று கூடுறாங்க. அப்போ அதை முன்வைத்து பல திருவிழாக்கள் நடக்கிறது, அதை முன்வைத்து பல நல விஷயங்களும் நடக்குது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது நடக்குது. இப்போ நீங்கள் இது ஆடி மாதம் எந்த தெருவுக்குள்ளே போனீங்கன்னாலும் கூப்பிட்டு நமக்கு கேப்பக்கூழ், முருங்கைக்கீரை, அசைவம் சாப்பிட்டீங்களா, கருவாட்டு குழம்பு வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாங்கல்ல. அப்போ ஆன்மீகம் என்பது என்னன்னா, அன்பை பகிர்ந்து கொள்வது தான். அது சக மனிதனை போற்றுவது தான். அப்போ அது மாதிரி பல இதுக்குள்ள கோவிலுக்குள்ள வெறுமனே பக்தி மட்டுமே கிடையாது, பல கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் அதுக்குள்ள இருக்கு. அதில் ஒருத்தர் நாதஸ்வரம் ஊதுவதற்கு, ஒரு இசைக்கலைஞருக்கு அதில் வேலை வாய்ப்பு இருக்கு. அங்கே ஒரு நடனம் நடக்குது, பரதநாட்டியம் நடக்குது, அங்கே ஒரு பட்டிமன்றம் நடக்குது, சில இடங்கள்ல கவியரங்கம் நடக்குது. எத்தனையோ விஷயங்கள் அதற்குள்ள இருக்கு. சவுண்டு சர்வீஸ் போறவங்க, பூ விற்கிறவங்க, எவ்வளவோ பேருடைய வாழ்வாதாரம் அதற்குள்ள இருக்கு. நீங்க ஒரு எல்லா கோவில் வாசல்லையும் ஒரு அம்மா பூ கட்டிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பார்க்குறோம். பூ வியாபாரம் அதுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி பிரசாதம் இருக்குது, ஒரு பல விஷயங்கள் அதுக்குள்ளே ஒரு பல வியாபாரம் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ இதை சமூக அக்கறை கொண்டவர்களுக்கு தான் கொடுக்கணுமே தவிர, சினிமா ப்ரொடியூசருக்கு கொடுத்தா சினிமா ப்ரொடியூசர் தேர்வு பண்ணுற இடத்துக்கு இவங்களை வச்சிருக்கிறாங்க சார். யார் அறங்காவலராக போடலான்ற அதுக்கு அறிவு வேணுமா வேணாமா? நான் கேட்குறது என்னென்னா, நீ சினிமா ப்ரொடியூசராக இருந்தால் யார் நல்லா கதை சொல்கிறா, யார் நல்லா ஒளிப்பதிவு செய்கிறா, யார் நல்லா பாட்டு பாடுறான்னு தேர்வு செய்கிறதுக்கு உனக்கு அது நீங்கள் என்ன செய்யலாம்னா, அதுக்கு இந்த கலைமாமணிக்கு தேர்வு செய்கிறது, இயலிசை நாடக மன்றம் இருக்குல்ல, அங்கே ஒரு உறுப்பினராக நீங்கள் ஒரு ப்ரொடியூசரை நீங்கள் நியமனம் செய்கிறீங்க. இப்போ தேவா இயலிசை நாடக மன்ற தலைவராக ஏடிஎம்கே ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் அவர் பொறுப்பில் இருந்தார் தலைவராக, இயலிசை நாடக மன்ற தலைவராக. கவிஞர் இளைய பாரதிங்கிற ஒரு திமுக ஆட்சியில் இருந்திருக்கார்.
இப்படி ஒவ்வொருத்தரும் பல பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் சினிமா அவார்டு கமிட்டி இருக்கு, மாநில அரசின் சிறந்த படங்களை தேர்வு செய்கிறது, கலைமாமணி பட்டம் யாருக்கு கொடுக்கணும், அது மதுரை முத்துக்கெல்லாம் குத்துந்தாங்க சார். ஆமாம், அதுலையெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து வைத்துக் கொள்வதில் நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் நூலக ஆணைக்குழு இருக்குல்ல, அதுக்கு வந்து சென்னை நூலக ஆணைக்குழு ஒரு தலைவராக கவிஞர் மனுஷியபுத்திரன் இருந்தார். அவர் கவிதை எழுதுறாரு, ஏற்கனவே புத்தகம் நடத்துறாரு, பதிப்பாளராக இருக்காரு, மாத இதெல்லாம் நடத்துறாரு. அப்போ அவருக்கு நூலகத்தை நிர்வகிக்கிறது என்ன அப்படின்னா அந்த துறை சார்ந்த அறிவு அவருக்கு கொஞ்சம் இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல. அப்படிதானே நீங்கள் இதை செய்யணும். நீங்கள் கோயில் அறங்காவலருக்கும் பாட்டு பாடுறாளுக்கு என்ன சம்பந்தம், சினிமா ப்ரொடியூசருக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இதில் என்ன சிக்கல் இருக்குது தெரியுமா? தாவேக்கால கும்பல் இருக்கான், ஆட்கள், ஆளுமைகள் கிடையாது. ஆட்கள் இருக்கா, ஆளுமைகள் கிடையாது. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. ஆட்கள்ங்கிறது என்னன்னா ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இருக்கான், அல்லது ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கான பேர் கூட இருக்கான். அறிவுடையவன், தகுதி மிக்கவன், கல்வியாளன், பொதுநலம் சார்ந்தவன், மக்களால் மதிக்கப்படக்கூடிய இடத்தில் இருப்போம். அந்த மாதிரி கேட்டகரி இருக்குல்ல, ஆளுமைகளின் எண்ணிக்கை உங்கள்கிட்ட இல்லை. உங்களை ஆதரிக்கிறவனுக்கு பூரா பதவி கொடுக்கணும், அது பொருத்தமான பதவி கொடுக்கறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வேல்முருகனுக்கு வந்து நாங்கள் கலைமாமணி கொடுக்குறோம்னு சொன்னால் நம்ம யாரும் தடை செய்ய போகிறது. அவர் பாட்டு போடுறாரு, கலைத்துறை சார்ந்தவர், வித்தகர், நல்ல குரல் வளம் கொண்டவர் அப்படின்னு நீங்கள் அதை பாராட்டலாம், அது பிரச்சனை கிடையாது. இன்னும் கொஞ்சம் பேரை விட்டுருக்காங்க. இப்போ சித்ரா லட்சுமணுக்கு ஏதாவது ஒரு உயர் அதிகாரி கொடுங்க, அவர் உங்களை ஆதரிக்கிறாரு. அப்புறம் வந்து ராஜலட்சுமி செந்தில் கணேசெல்லாம் அவங்களுக்கு பாட்டு பண்ணாங்க. அப்போ அவங்களெல்லாம் ஏன் விட்டுட்டீங்க? அவங்களெல்லாம் நீங்கள் எதுக்காவது போல் நம்ம அரங்காவலராக வந்து நியமிக்கலாம்ல. இதே பொருத்தப்பாடு வேணுமா வேணாமான்னு தான் நான் கேட்குறேன். ஃபெலிக்ஸ் கொடுத்துருக்காங்க சார், சிறுபான்மையினர் இல்லை. ஃபெலிக்ஸ் வந்து அவர் சிறுபான்மை தான், அவருக்காவது ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குங்க. இங்கே அவர் தான் அதிகபட்ச தகுதி உடையவர். ஏன்னா நீங்கள் வந்து அவங்க எந்த அளவுக்கு கட்சி நடத்துகிறாங்கன்னா, ஒருத்தர் தொகுப்பாளராக இருக்கிறாரு கடந்த காலங்களில், அவரை நீங்கள் சட்டமன்ற வாய்ப்பு கொடுத்து அமைச்சராக்கிட்டிய ராஜ்மோகனை, அவரை மறுபடியும் தொகுப்பாளராக்கலாமாங்க? நீ யோசிச்சு பாருங்க. வந்து விஜய் பங்கு பெறுகிற நிகழ்ச்சியில் திருச்சி கிழக்கு நன்றி தெரிவிக்கும், அது போய் தொகுப்பாளருக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, தொலைக்காட்சியில் ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்க. பல பேர் அழகு பதுமைகளாக, பல பெண்கள் வந்து நல்ல குரல் வளத்தோட செய்தி வாசிப்பாளராக இருக்கவங்க, அவங்கெல்லாம் வந்து அந்த பணிக்கு வந்து தயாராக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு யாரை பக்கத்தில் வச்சுக்கிறோன்னா, எந்த வேலைக்கு யாரை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. பிளம்பர் வேலை பார்க்குறவனை வச்சு நம்ம கட்டடம் கட்ட முடியுமா? நான் சொல்ல தொகுத்து வழங்குறத நான் வந்து சிறுமைப்படுத்தலை. அது அந்த பொறுப்பு மாண்புமிகு அமைச்சருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? நீ ராஜ்மோகனுக்கு மரியாதை கொடுக்குறியாங்கிறதல்ல, மாண்புமிகு அமைச்சருக்குன்னு ஒரு மரியாதை வேணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் அவரை தான் பயன்படுத்துறதா? இது வித்தியாசங்கள் அவர்களுக்கு தெரியல. இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, ஆளுமைகள் இல்லை அப்படின்றீங்க. அதை அப்படியே சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா? பதில் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நம்ம எப்படியாவது ரீல்ஸில் வந்து நம்ம வந்துட மாட்டோமா, ஒரு சோஷியல் மீடியாவுக்காகவே ப்ரிப்பேர் ஆகி வரா மாதிரி வராங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் தரவுகளோடு அடிக்கிறாங்க. 1967 இது ஏதோ பண்ணிருக்கோன்ட்டு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. இதை இவர்களால் எதிர்கொள்ள முடியலையா? சட்டமன்ற கூட்டத்தொடரை எப்படி பார்க்குறீங்க? அதுங்க ரீல்ஸ் போடுவதற்கு தடை அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட்சியை கலைச்சிருவாங்க. தாவேகா நிலைமை அப்படி தான் இருக்குது. அது துறை சார்ந்து கற்றுக்கொள்ளணும். நீங்கள் சரியோ தப்போ, நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டிய, அமைச்சர் ஆகிட்டிய அப்படின்னா துறை சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு தயாராகணும். இல்லை, முன்னாடியே கேள்விகள் கொடுத்துட்றாங்க, அந்த கேள்விக்கு தான் அவங்க பதில் சொல்ல போகிறாங்க. ஆமாங்க, கேள்வி மட்டும் இல்லை, பதிலும் கொடுத்துருவாங்க, டேட்டாலாம் கொடுத்துருவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூலமாக எல்லா டேட்டாவும். இப்போ பழைய காலம் மாதிரி கிடையாது. முன்னாடிலாம் ஃபைல் பார்க்கணும், புத்தகம் படிக்கணும், அதெல்லாம் டேட்டா எடுக்கிறது கஷ்டம். எத்தனை மீட்ரு இருக்குது, என்னென்ன செய்யணும், எத்தனை கிலோமீட்டர் சாலை போடணும்னா அந்த கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது. இப்போ நம்ம வந்து இணையதளம் இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கான், எல்லாமே சாதாரண ஆட்களே எல்லாத்தையுமே தட்டி எடுத்துடுறான் தகவல்களை. அப்போ இன்னும் நீங்கள் வந்து தத்தியாக இருக்கிறது, பேசுவதற்கு வந்து தடுமாறுவது, தகவல் சொல்வதிலே உங்களுக்கு பதட்டமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? இப்போ இவ்வளவு நாள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நேற்று தான் கொஞ்சம் முதலமைச்சர் ரிலாக்ஸாக இருக்கார். இந்த இறுக்கம் அவர் கொஞ்சம் இப்போ போயிருக்கு. முதல் முறையாக சட்டமன்றத்தில் சிரித்த விஜய். ஆமாம் ஆமாம். அப்போ அவருக்கு சிரிக்கிறதுக்கே இவ்வளவு நீண்ட 100 நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏறத்தாழ 100 நாள் தானே சினிமாவில் வந்து படம் வெற்றிக்கு முன்னாடி அடையாளம். இப்போ தானே 3 நாள் ஆக்கிட்டாங்க. 100வது நாள் செலிப்ரேஷன். 100வது நாளில் தான் அவருக்கு ஸ்மைல் வருது அப்படின்னா இப்போ தான் அவருக்கு இறுக்கம் தளர்ந்து இருக்கிறாரு, ரிலாக்ஸ் ஆகிருக்காரு இப்போ தான். அதனால் அவர்கள் வந்து கற்றுக்கொள்ளுகிற இடத்துல இருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு வந்து அவர்கள் அனுபவ செறிவோட தெளிவோட ஒரு செயல்படுத்துகிற இடத்துல இன்னும் வந்து சேரலை. அதான் காரணம். இப்போது அவை குறிப்பிலேருந்து நீக்கிறோம் அப்படின்றது பெரும்பாலும் வந்து எதிர்கட்சியினரை பார்த்து தான் சொல்லுவார் சபாநாயகர். நீங்கள் பேசுனது வந்து தப்பு, இது அவை குறிப்பிலேருந்து நீக்கிறோம் அப்படின்ட்டு.
தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா பேசுறத அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, வரம்பு மீறி பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிங்கிறதெல்லாம் பொருந்தாது. வரம்பு மீறினா அதை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்குவது அப்படிங்கிறது தான் அதுக்கு விஷயம். நீங்கள் வந்து எதுக்கு மார்ட்டின் பணம் கொடுத்தாரு, எதுக்கு நீங்கள் வாங்கினிய, நீ போய் உங்கள் மாமனார்கிட்ட கேளு, நீ போய் உங்கள் அப்பாட்ட கேளுன்னு பேசுறது இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இது ஒரு சட்டவிரோதமாக அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து தேர்தல் நிதி கொடுப்பது அப்படிங்கிறது பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் அது. அதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. அப்போ ஜனநாயகத்தின் மீது நீனும் யோக்கியம் கிடையாது, நானும் யோக்கியம் கிடையாது, நம்ம 2 பேரும் சமதளத்தில் நிற்கிறோம் பார்த்தியா அப்படின்னு சொல்கிற இடம் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து எப்படி வந்து அவங்க வந்து இதில் இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் அவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் பொதுக்கூட்ட மேடைகளுக்கும் சட்டமன்றத்தில் பேசுவதற்கும் வேறுபாடு. இப்போ நீங்கள் ஆபாசமாக பேசுகிறவங்க, ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறவங்களுக்கு அன்பார்லிமெண்ட் வேர்டுன்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சபை நாகரிகம் இல்லை. சட்டசபைங்கிறது சபை நாகரிகம் வந்து பேண வேண்டிய இடம், பின்பற்ற வேண்டிய இடம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லைங்கிறது தான் ரொம்ப அவலமானதாக இருக்குது. பழனி 100 கோடி நிலம் மோசடி வழக்கில் முக்கியமான நபராக இருந்தவர் தான் வழக்கறிஞர் அன்வர்தீன். அவர் மர்மமான முறையில் சிறையிலே இறந்திருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது நிலத்தை யார் விற்றா யார் வாங்கினாங்கிற டீட்டெயிலெல்லாம் பெருசாக வந்து பேசு பொருளாகவே ஆகலை. நீங்கள் பதிவாளராக இருக்கிறாரு, அது வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் பேர் வந்து வெறும் மணிகண்டன் கிடையாது, ஜஸ்டின் மணிகண்டன். அதில் ஒருத்தர் வழக்கறிஞர் சம்மந்தப்பட்டிருக்காரு. இது வந்து எப்பொழுதுமே வந்து பதிவு செய்யும் போது சொத்து மாறும் போது சில வழக்கறிஞர்கள் அது அவர் பேர் வந்து ஒரு அன்வர்தீன், ஸ்டாம்ப் பேப்பர் அவங்க தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இதை வைத்துக்கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திடீர்னு வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டு நெஞ்சு வலி காரணமாக ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் முக்கியமான வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்கள் அவங்க உடல்நல குறைவு ஏற்படுறது வேற, செத்து போகிறதுங்கிறது வேற. இப்போ ஒரு மரணம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப இது மர்ம மரணமா, ஏதாவது சாட்சியங்களை கலைப்பதற்கான மரணமா, இல்லை இயற்கை மரணமா, இதெல்லாம் பெரிய சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது. ஏன்னா பல கோடி ரூபா மதிப்புடைய ஒரு சொத்து கைமாறுவதில், அதுவும் ஒரு பொது சொத்து, தனிநபர் சொத்து கிடையாது. இப்போ நம்ம நாட்டுக்கு இப்போ வந்து நான் இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கேன், நான் கிராமத்தில் ஒரு சொத்து வாங்கி போட்டிருக்கேன், திடீர்னு பார்த்தா ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து அவனே பட்டாவில் பேரை மாற்றிடுறான். பல இடங்களில் நடக்குது இது. ஆனால் தனிநபர் சொத்துக்கே பெரிய போராட்டம் செய்யும் போது பொது சொத்து இது. கோயில் சொத்துங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது, 100 கோடி மதிப்பு சார். ஆமாம். அப்போ அதில் வந்து ஒருத்தன் வந்து முறைகேடு செய்வதற்கு உயர் அதிகாரிகளுடைய ஒப்புதல் இல்லாமல், அரசியல்வாதிகளுடைய தயவு இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. அப்படி அது மீறி நடந்துச்சுன்னா நீ அரசியலில் இருக்க லாயக்கு இல்லை. இந்த அதிகார வர்க்கத்திற்கு இது தெரியவே இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதிகாரம்னா என்னன்னே தெரியலை அப்படிங்கிற சிக்கல் இருக்குது. அதனால் இது சாட்சியங்களை கலைப்பது. ஏன்னா நீங்கள் கொடநாடு எஸ்டேட்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே செத்துட்டாங்க. ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டில் சாகுறான், ஒருத்தன் எல்லாமே பார்த்தீங்கன்னா விபத்து மாதிரியே இருக்கும். எல்லாமே மர்டர் அப்படிங்கிற அளவுக்கு நடந்துச்சு எல்லாமே. அந்த வழக்கே நடத்த முடியலை, அந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா இந்த மர்ம மரணங்கள் தான் காரணம். அது மாதிரி இதில் ஏதோ மூடி மறைப்பதற்கு சில உயிர்கள் வந்து பலியாகுதா என்கிற சந்தேகம் பல பேருக்கு. இதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசின் கடமை. இப்போ சரத்குமார் நடுவில் வந்து ஏதாவது ஒரு பிட்டை போட்டு போகிறது தொடர்ந்து வாடிக்கையாயிட்டு இருக்கு சார். இப்போ வந்து நாட்டாமை குடும்பம்னு நீங்கள் பச்சை குத்தினீங்கன்னா எப்போனாலும் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும், எங்கள் வீட்டுக்கே நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நாட்டாமை குடும்பம் வந்து இப்போது நாட்டாமை குடும்பமா டீச்சர் குடும்பமா? அந்த நாட்டாமை படத்தில் டீச்சருக்கு நடந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் வந்து குரல் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் இந்த பக்கம் ஒரு குரூப்பு நாட்டாமை குடும்பம், சரத்குமாரோடைய பேச்சு எப்படி சார் பார்க்குறீங்க? இதை குடும்பத்துக்கும் சரத்குமாருக்குமே சம்பந்தம் இல்லை. பர்சனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் குடும்பம் வந்து வேறு, அவர் கல்யாணம் பண்ண குடும்பம் ஒன்று, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் ஒன்று, அவருக்கு குடும்பமே கிடையாது. நாட்டாமைக்கு என்ன குடும்பம்? அதுவே ஒரு சிக்கலானது. சினிமா கலைஞர்கள் பல பேருக்கு குடும்பமே கிடையாது, அதான் உண்மை. ஒருத்தர் பிரபலம் ஆகிட்டான் அப்படின்னா அவனுக்கு குடும்பம் கிடையாதுன்னு அர்த்தம். மக்கள் தான் சொந்தங்கள். அதுக்கு அர்த்தம் அது கிடையாது, குடும்பத்தை கெடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். குடும்ப வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை. அது எல்லா ஏரியாலையும் நடக்கிற சிக்கல். நாட்டாமைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதி அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க, அந்த சாதியிலேருந்து ஒருத்தர் வந்து தலைவராக இருப்பார். 500 குடுத்தனம் தான் இருக்காங்க அப்படின்னா 500 குடுத்தனத்துக்கு 400 குடுத்தனத்துக்கு என்ன ஜாதி இருக்கோ அது அவர் ஊர் தலைவராக இருப்பார். அதான நடைமுறை. அப்போ அவர் நாட்டாமைங்கிறவர் எதை பாதுகாப்பார்? நீதியை பாதுகாப்பாரா, ஜாதியை பாதுகாப்பாரா? குடும்ப கௌரவங்கிற பேரில் அங்கே நடக்கக்கூடிய பஞ்சாயத்துலாம் அவர் யாருக்கு சாதகமாக இருப்பார்?
இல்ல நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், எல்லாரையும் தானே சார் இன்னைக்கு கூப்பிடுறாரு. வரைக்கும் கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு சொல்ல இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அது சட்டவிரோதமானது. நீதிமன்றத்தின் வழியாக தான் பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டும் என்பது சட்டப்பூர்வமானது. சட்டத்துக்கு புறம்பா இப்போ எனக்கு ஒரு நில தகராறு இருக்குது, நீங்கள் வந்து தீர்த்து வைக்கிறோங்கிற பேரில் 10 பேரை கூட்டிகிட்டு வரீங்க, கூட்டு வந்து என்னை மிரட்டுறீங்க, அதானே கட்ட பஞ்சாயத்து? சட்ட பஞ்சாயத்து வேற, கட்ட பஞ்சாயத்து வேற. இப்போ நாட்டாமைங்கிறது என்னன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாள்னு அர்த்தம். சரியான வார்த்தையில் சொன்னால் கட்ட பஞ்சாயத்து. அது வந்து ஊர்க்காரங்க ஒப்புக்கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்காக சில குடும்ப விவகாரங்களில் தலையிடலாம். சில நில தகராறுகளை வந்து கோர்ட்டுக்கு போனால் ரொம்ப வருஷம் போராடணும், போலீஸுக்கு போனால் காசு கொடுக்கணும், அதை சமாளிக்க முடியாது நம்மளால் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு ஒரு கிராமத்துக்குள்ளே, ஒரு சாதிக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ளே நமக்குள்ளே பேசிக்கிற ஒரு ஏற்பாடு. அது ஒட்டுமொத்தமாக நாட்டாமைங்கிறது சட்ட விரோதமானது. இப்போ நாட்டாமை குடும்பம்னா சட்ட விரோதமானவர்களின் குடும்பம். நான் ஒரு சமூக விரோதி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறது தான் அது நாட்டாமை குடும்பம். இதை ஒரு பெருமையாக வேற அவர் சொல்கிறார். அதனால் இவருக்கு வந்து நாட்டாமை படம் ஓடிச்சுங்கிறது அது கூட கே.எஸ். ரவிக்குமாருக்கு தான் அந்த வெற்றியினுடைய இது சொந்த அதிகம். அதனால் நாட்டாமை குடும்பம்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பிற்போக்குத்தன்மை வாங்கி அவர் அரசியலில் தீர்ந்து போயிட்டார். அவர் திடீர்னு நான் 150 வருஷம் உயிரோடு இருப்பேன், 250 வருஷம் உயிரோடு இருப்பேன், இருந்து என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, இப்போ எந்த பயனுமே இல்லை, இந்த மாதிரி நிறைய அடிச்சு விட்றாரு. டக்குன்னு எதையாவது சொல்கிறாரு, சம்மந்தமே இல்லாமல். நடுராத்தில் நான் திடீர்னு முடிச்சு கட்சியை விற்றுட்டேன், கமலாலயத்தில் கொண்டு. ஏன் வந்து கட்சி அப்பப்போ அடமானம் வைக்கணும், மொத்த சேல்ஸுக்கு நான் விற்றுட்டேன். மாமியார் சொன்னாங்க. இல்லை இந்த ஐடியா அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா, எதுக்காக நீங்கள் அடிக்கடி வந்து நகையை அடமானம் வைக்கிறீங்க, வித்துடலாமே அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்துச்சு. அதை பின்பற்றி கட்சியை வித்துட்டார். அதனால் இதெல்லாம் இந்த நாட்டாமை குடும்பம். இதுக்கு தந்தை பெரியார் சொன்ன ஒரு உதாரணம் இருக்குது. தந்தை பெரியார்கிட்ட கேட்குறாங்க, யாரோ ஒருத்தன் தன்னை உயர்வாக கருதிக்கிறான், சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கருதுறான், நான் மேன்மையானவன்னு கருதுறான், உயர் சாதின்னு கருதுறான், உங்களுக்கு எங்கே வலிக்குது அப்படின்னு கேட்குறான் ஒரு ஆள். அதுக்கு பெரியார் விளக்கம் சொல்கிறாரு, எல்லாரும் குடியிருக்கிற தெருவில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் இது பத்தினி வசிக்கும் வீடு அப்படின்னு ஒரு போர்டை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டு பொம்பளைய அந்த தெருவில் இருக்கிற மற்ற பெண்களின் நிலை என்ன ஆகுன்னு கேட்டார். அவமானகரமானதாக மாறுமா இல்லையா? அதுதான் இது அப்படின்னு சொன்னார். தன்னை வந்து உயர்வாக கருதி கொள்வதனுடைய விளைவு பிறரை தாழ்வாக கருதி கொள்வதற்கான வாய்ப்பாக அது மாற்றப்படும். நான் நாட்டாமல் குடும்பம்னா நாட்டாமல் செய்ய முடியாதவங்க குடும்பம்லாம் என்ன ஆகுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால் இது ஒரு தவறான போக்கு. சரத்குமார் வந்து நவீன உலகத்துக்கு பொருத்தமற்றவராக இருக்கிறாரு, பிற்போக்குவாதியாக இருக்காரு, மதவாத சக்திகள் பின்னாடி நிற்கிறாரு, சாதியவாத சக்திகளுக்கு பின்னாடி நிற்கிறாரு. அவர் எல்லா சமூகங்களும் கொண்டாடின கலைஞனாக அவர் இருந்திருக்காரு, எல்லா மதங்களும் கொண்டாடுகிற கலைஞராக இருந்திருக்காரு. ஆனால் அவர் சொந்த வாழ்க்கையில் பிற்போக்குத்தன்மை வாய்ந்தவராக இருக்கார். சமூக விரோத குற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு நாட்டாமைகள் காரணமாக இருக்கான். கௌரவ படுகொலை, ஆணவ படுகொலையிலிருந்து பல குற்றங்களுக்கு அவர்கள் துணை போயிருக்கிறாங்க. அதை சொல்வது என்பது அவமானகரமானது. அரவிந்திற்கு வந்து பல தலைப்பு நிற்கிறோம். நன்றி சார்.